ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கீவ் பட்டேல் அப்படிங்கிற இந்தியன் ரைட்டர் எழுதின ஆன் கில்லிங் அ ட்ரீ போயம்க்கு எல்லா வரிகளோட விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த போயம் பற்றி இங்கிலீஷில் ஒரு வீடியோ விரிவான விளக்கத்தோட போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எஸ்ஸை எழுத ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். Giv Patel's poetry and art. Giv Patel's poetry is characterized by its simplicity yet profound exploration of human experiences and emotions. Giv Patelோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கவிதைகள். அதே சமயத்துல மனிதர்களுடைய அனுபவங்கள் பற்றியும் உணர்வுகள் பற்றியும் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடியதா அமைஞ்சிருக்கு. His poems often reflect the struggles of everyday life, the complexities of relationships, and the larger socio-political landscape of India. அவரது கவிதைகள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்கள், உறவுகளின் சிக்கல்கள் மற்றும் இந்தியாவின் பெரிய சமூக அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கின்றன. Some notable collections of his poetry include அவருடைய கவிதைகளின் சில குறிப்பிடத்தக்க தொகுப்புகள் பின்வருமாறு. முதல்ல நம்ம பார்க்க போறது How Do You Withstand Body? This collection explores themes of mortality, identity and the body's resilience in the face of adversity. இந்த தொகுப்பு mortality அதாவது இறப்பு பற்றியும், identity அடையாளம் பற்றியும், body's resilience in the face of adversity துன்பங்களை எதிர்நோக்கும் உடலின் பின்னடைவு ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராய்கிறது. இன்னொரு கலெக்ஷன் இருக்கு, அது என்னன்னா மிரர்ட் மிரரிங். This collection delves into introspective themes reflecting on the self and its relation to the world. இந்த தொகுப்பு introspective themes சுய பரிசோதனை கருப்பொருள்களை ஆராய்கிறது. செல்ஃப் அதாவது நம்மளை பத்தி, உலகத்தோட அதன் உறவையும் பிரதிபலிக்கிறது. நெக்ஸ்ட் அவருடைய ஆர்ட் பத்தி பார்க்கலாம். In addition to his literary pursuits, Giv Patel was also an accomplished visual artist. அவரது இலக்கிய நோக்கங்களுடன் கூடுதலாக கிவ் பட்டேல் ஒரு திறமையான காட்சி கலைஞராகவும் இருந்தார். His paintings often depict scenes from everyday life, capturing the essence of human existence with simplicity and depth. அவரது ஓவியங்கள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையின் காட்சிகளை சித்தரிக்கின்றன, மனித இருப்பின் சாரத்தை எளிமை மற்றும் ஆழத்துடன் படம் பிடிக்கின்றன. Structural analysis of On Killing a Tree. இந்த போயமுடைய அமைப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். First, form and structure. On Killing a Tree is written in free verse without a strict rhyme scheme or meter. இந்த போயம்ல எந்த விதமான rhyme schemeும் கிடையாது. While the poem does not adhere to a conventional structure, it progresses from the act of killing a tree to reflecting on the consequences. இந்த போயம்ல ஒரு ட்ரீயை வெட்டுறத பத்தி போயட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து அதை வெட்டுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. லாங்குவேஜ் அண்ட் டிக்ஷன். லாங்குவேஜ்னா மொழி, டிக்ஷன் அப்படிங்கிறது வார்த்தைகள். Patel uses simple, straightforward language that mirrors the act of killing a tree, emphasizing the brutal simplicity of the action. பட்டேல் ரொம்ப சிம்பிளான straightforward language, எந்த விதமான மறைமுகமும் இல்லாத ஒரு மொழியை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம்ல அந்த ட்ரீயை கொல்றத பத்தி விளக்கமா சொல்றதுக்கு. இந்த மாதிரி அந்த மரத்தை கொல்றதுங்கிறது ஒரு ப்ரூட்டலான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இந்த போயம்ல. He employs specific words or phrases that stand out for their imagery or symbolism. For example, hack, green leaves, green twigs evoke vivid images of the tree's vitality and destruction. இந்த போயம்ல ஹேக், கிரீன் லீவ்ஸ், கிரீன் ட்விக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாமே இந்த ட்ரீயோடைய ஸ்ட்ரென்த்தை பத்தியும் அது எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக சொல்வதா இருக்கு.
இப்போ இந்த போயமோடைய டோன் அண்ட் மூடை பத்தி பார்க்கலாம். The tone is matter of fact yet contemplative, while the mood ranges from melancholic to reflective. இந்த போயமோட துணி ரொம்ப சிந்தனைக்குரியதா இருக்கு. அதே நேரத்துல இந்த போயமுடைய மூடு வந்து மெலங்காலிக், அதாவது சேட்ல இருந்து ரொம்ப ஒரு ரிஃப்ளெக்டிவா ஒரு பிரதிபலிப்பை நோக்கி இருக்கு. நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், இந்த போயம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் அப்பியர்ஸ் டு பி ஃப்ரம் அ டிட்டாச்ட் அப்சர்வர் ஆர் பாசிபிளி ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சம்ஒன் கான்டெம்ப்ளேட்டிங் த ஆக்ட் ஆஃப் கில்லிங் அ ட்ரீ. ஒரு டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படின்னா ஒரு பார்வையாளர் வந்து பக்கத்துல இருந்து பார்க்காதவராக நமக்கு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மரத்தை கொல்லும் செயலை பற்றி சிந்திக்கும் ஒருவருடைய பார்வையில் இருந்து கூட இந்த போயம் எழுதப்பட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம ஸ்டான்ஸா 1 பார்க்கலாம். It takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. It has grown, slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide, sprouting leaves. இப்போ நம்ம ஒவ்வொரு லைனுக்குரிய விளக்கத்தையும் பார்க்கலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஒரு ட்ரீயை கொல்லணும்னா ரொம்ப நேரமாகும். நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட். சும்மா ஒரு கத்தியை வச்சு சீவுனா எந்த மரத்தையும் அவ்வளவு சாதாரணமா கொல்ல முடியாது. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு போயிட் சொல்றாரு. இட் ஹேஸ் grown slowly consuming the earth. இட்னா அந்த மரத்தை குறிக்குது. இந்த பூமியில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சத்துக்களை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சத்துள்ளதா ஆக்கிக்குது இந்த மரம். ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் crust, அப்சார்பிங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர். இதோடு சேர்த்து பல வருஷங்களா இந்த மரம் சன்லைட், அதாவது சூரிய ஒளி, ஏர், காற்று, வாட்டர், தண்ணீர், இது எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட், ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். லெப்ரஸ் அப்படிங்கிறது கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். மரத்துல பாத்தீங்கன்னா செதில் செதிலா இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க போயிட் சொல்றாரு. கிரஸ்ட் அப்படிங்கிறது மரப்பட்டை. கொஞ்ச நாளா அந்த மரப்பட்டையில ஸ்கேல்ஸை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் லெப்ரஸ் ஹைடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு இம்ப்ளைட் கம்பேரிசன் வரதால லெப்ரஸ் ஹைட் அப்படிங்கிறது ஒரு மெட்டபர். இதுல இருந்து தான் இலைகள் துளிர் விடுது. அதுதான் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் மரப்பட்டைகளும் அந்த மரத்தின் பாக்ஸ், அதாவது கிளைகளும் ஸ்கேலியா இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய லீவ்ஸ் என்னவோ ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ஹைட் அப்படிங்கிறது மரத்தோட ஸ்கின் ஆகிய பார்க்க இங்க குறிக்குது. இப்போ ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். So hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. இப்போ ஒவ்வொரு லைனுக்கு மீனிங் பார்க்கலாம். So hack and chop, இங்க ஹேக் அப்படிங்கிறது டு கட் ஆர் சாப் சம்திங் வித் ஷார்ட் ஸ்ட்ராங் ப்ளோஸ். ஹேக் அப்படிங்கிறது நைஃபை வச்சு நம்ம வெட்டுறது. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் அலோன் won't do it. ஒரு ஆக்ஸ், ஒரு கோடாரிய வச்சு இந்த மரத்தை அவ்வளவு சுலபமா வெட்டவே முடியாது. நாட் சோ மச் பெயின் வில் டூ இட். எவ்வளவுதான் துன்பப்பட்டு நாம முயற்சி செய்தாலும் இந்த மரத்தை சாய்க்கவே முடியாது. அடுத்த லைனுக்கு போலாம். The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs. Bleeding bark will heal அப்படின்னா நம்மோட ஸ்கின், அதாவது சதையை வெட்டினா எப்படி ரத்தம் கசிக்குமோ அதே மாதிரி மரத்தை வெட்டும் போது சாப் அப்படிங்கிற ஒரு பிசன் மாதிரியான ஒரு திரவம் ப்ளீட் ஆகும். அது கொஞ்ச நாள்ல சரியாயிரும். மனிதர்களோட குவாலிட்டியை மரத்துக்கு கொடுக்கறதால இதுக்கு பேரு பர்சானிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாப் அப்படிங்கிறது
the fluid which circulates in the vascular system of a plant. And from close to the ground will rise curled green twigs. இப்போ அந்த கிரவுண்ட்ல இருந்து வந்த ட்ரீ பக்கத்துல இல்லைனா ட்ரீயோட அடிப்பட்ட இடத்துலயே கிரீன் ட்விக்ஸ் துளிர்விட ஆரம்பிச்சிரும். மினியேச்சர் பவுஸ், மினியேச்சர் அப்படின்னா ரொம்ப சின்ன, ஸ்மால், பவுஸ்னா பிரான்ச்சஸ், which if unchecked will expand again to former size. அந்த துளிரை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அது வளர்ந்து பெருசாகி திரும்பவும் நாம வெட்டும்போது என்ன சைஸுக்கு இருந்ததோ அந்த சைஸுக்கே அது வந்துடும். இப்போ நம்ம ஸ்டான்ஸா 3க்கு போலாமா? No, the root is to be pulled out of the anchoring earth. It is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive, hidden for years inside the earth. நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் இப்போ பார்க்கலாம். No, the root is to be pulled out. ஒரு மரத்தை நாம முழுவதுமா கொல்லணும் அப்படின்னா அதனோட வேரை முதல்ல எடுக்கணும். It is to be roped, tied and pulled out. அதை வெளியில எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. கயிறு கட்டி முழு முயற்சியோடு எடுக்கணும். Snapped out or pulled out entirely. முழுவதுமாக அந்த மரத்தை எடுக்கணும். Out from the earth cave. கேவ்னு ஏன் இங்க பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா குகை மாதிரி ஆழமாக வளர்ந்துள்ள மரத்தை அகற்றுவது அப்படிங்கிறது சுலபமான காரியம் கிடையாது. And the strength of the tree exposed, the source white and wet. ட்ரீயோட அடிபாகம் மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் வெள்ளை நிறத்தோடையும் வெட்டாக அதாவது ஈரப்பதத்தோடும் காணப்படும். The most sensitive, hidden for years inside the earth. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தனக்குள்ளார புதைச்சு வச்சிருக்கு. ஒயிட் வெட் அப்படிங்கிறது மரத்தை நம்ம வெட்டும்போது பிசின் போன்ற ஒரு திரவம் வெளிவரும். அதை தான் இங்க பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இப்போ நாம ஸ்டான்ஸா 4 பார்க்கலாம். Then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering and then it is done. நம்ம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது ஸ்கார்ச்சிங் ஹீட்டை குறிக்குது, சோக்கிங் அப்படிங்கிறது மூச்சு திணறலை குறிக்குது. சூரிய ஒளியாலும் காற்றாலும் ஹீட்டாலையும் மூச்சு திணறலாலையும் பிரவுன் கலரா மரம் மாறிடும். ட்ரீயை இந்த சீசன்ஸ் மாத்துறதுனால அது ரொம்ப ஹார்டனாகவும் ட்விஸ்டிங் ஆகவும் விதரிங் அதாவது கொற்ற நிலைக்கு போய் இறுதியாக அவ்வளவுதான் அந்த மரத்துடைய கதை அப்படிங்கிறது முழுவதுமாக முடிந்துவிடும். ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படிங்கிற போயம்ல கீவ் பட்டேல் ஒரு 4 ஸ்டான்சாஸ்ல ஒரு மரத்தை கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படிங்கிற போயம்ல கீவ் பட்டேல் அப்படிங்கிற போயட் ஒரு மரத்தை வெட்டுறது பத்தின தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது அனுபவத்தை பத்தியும் தன்னுடைய ஃபீலிங்ஸ் அப்புறம் அவருடைய தாட்ஸ் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.